ദൈവജനമേ, നിങ്ങൾ ഉണരൂ, பயப்படேണ്ട. சர்வஜனத்தினு வேண்டி ஒரு மகா சந்தோஷத்தின் சுவிசேஷம் நான் உங்களை அறிவிக்கிறேன். ஒரு வசந்த கால இரவில் ஆகாசத்தில் ஒரு நட்சத்திரம் உதிச்சு. அந்த நட்சத்திரம் பெத்லேமை நோக்கி பிரயாணம் பண்ணினார். இந்த நட்சத்திரத்தை பார்த்தா வித்வான்மாரும் சாஸ்திரிமாரும் அந்த நட்சத்திரத்தில் பின்தொடர்ந்து அவர் நடந்து நீங்கினார். அந்த நட்சத்திரம் போய் நின்ன இடம் பெத்லகேமிலே மாட்டின் தொழுத்தில். அந்த மாட்டின் தொழுத்திலே பார்க்கும்போது இந்த சாஸ்திரிமாரும் வித்வான்மாரும் கண்டத காட்ச தெய்வபுத்திரனாய் இயேசு கிறிஸ்து அந்த மாட்டின் தொழுத்தில் பிறந்திருக்கிறார். இந்த சந்தோஷகரമായ சத்வார்த்தை கேட்ட உடனே சொர்க்கிய சைன்யங்களோட ஒரு தூத சங்கம் தெய்வத்தை வாழ்த்தி ஸ்துதிச்சு பாடினார். அத்துன்னதங்களில் தெய்வத்தின் மகத்துவம், பூமியில் சன்மன சுள்ளோருக்கு சாந்தியும் சமாதானமும். இந்த சத்வார்த்தை கேட்ட மேய்ப்பர்கள் ஆச்சரியப்பட்டு, மரியம் இந்த வார்த்தை கேட்டபோது அவருடைய இதயத்தில் அவர் தியானித்து கொண்டே இருந்தார். இந்த பிறந்த நாளிலே ദൈവപുത്രനെ മഹത്വപ്പെടുത്തി വന്ന ശാസ്ത്രിമാരും വിദ്വാൻമാരും കുന്തിരക്കും മീറയും പൊന്നും ദൈവപുത്രൻ്റെ കാൽക്കൽ വച്ചവർ நமஸ்கரித்து அவர் கடந்து போயினார். அருமையான சகோதர சகோதரிகளே, 2024 இந்த கிறிஸ்துமஸ் நாள் மറ്റുள்ளவருக்கு நாம் கொடுக்க வேண்டது ஒரே ஒரு கிஃப்ட்டு. மானவ ஜனதுக்காக, உங்கள் பாவத்துக்காக, சாபத்துக்காக இன்றைக்கு பெத்லகேமில் தெய்வத்தின் புத்திரனாய் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இந்த 2024 നമ്മൾ വീൺ செலவிடுന്ന செலவுகள் அல்ல, ஆடம்பரம் அல்ல, அதுக்கல்ல നമ്മൾ முன்தூக்கம் கொடுக்க வேண்டது. ஒவ்வொரு இருதயத்திலும் இயேசு வந்த இரட்சகன் பிறந்திருக்கிறார் என்ன நீங்களுடைய இருதயத்தோடு நீங்கள் கேட்க வேண்டாம். ஒரே ஒரு நேரம் இந்த 2024 உங்களுடைய இருதயங்களிலே இயேசு பிறந்திருக்கிறா, இயேசு பிறந்திருக்கிறா என்று நாம் யோசிக்க வேண்ட நேரம். அருமையான சகோதர சகோதரிகளே, 2024 നമ്മൾ കാൽ വയ്ക്കുമ്പോൾ, പ്രവേശിക്കുമ്പോൾ தேவனோட ஆசீர்வாதம், இந்த 2024 ஆசீர்வாதத்தை இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுப்பான். இந்த நாள் ஆயத்தமாயிருக்கிறேன். என்னுடைய கிறிஸ்துமஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்ടെ. ஆமேன், ஆமேன்.